போயிட்டு வரேன். சாப்பாடு எடுத்துட்டியே? ஓமாம்மா. போயிட்டு வா. அம்மா நேரம் போயிட்டு வெளிக்கிடு பள்ளிக்கூடம் போவ. சந்தோஷ் சந்தோஷ் ஓ மாறண்டா வாடா 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 தம்பி நில்லு. காசு கொண்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. காசு அம்மாண்டே சமைக்கலையோ? இல்ல தம்பி, இன்றைக்கு ஒரு மாதிரி கிடைக்கல. ஏனம்மா? நான் நிறைய கோழிகள் வளர்த்தினேன். குஞ்சு கோழிகள், முட்டையிடுற கோழிகள், அடகாக்குற கோழிகள், சேவல்கள். நேற்று ஒரு நாய்க்கூட்டம் வந்த அதுக்குள்ள உள்ளட அடகாக்குற கோழிகள் அதுகளை கொத்தி கொத்தி திறத்து அதுகள் பின்னுக்கு போனதுகள். சும்மா நின்ற கோழிகள் கரையால போய் வெளியில போக பின்னால நின்ற நாயல் அதுகளை பிடிச்சி அமர்த்தி கடிக்க போக எல்லா நில குலைஞ்சு முட்டிகளை உடைச்ச அந்த நாயல் கோழிகளையும் கடிச்சு குஞ்சுகளையும் கடிச்சு உதறிட்டு அடுத்த நாள் நான் வந்து பார்க்க எல்லாம் ரத்த வெள்ளமா தலைகள் வேறையாவெல்லாம் கிடக்குதுகள். எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டுங்க. டேய் சார் வந்துட்டாருடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். இருங்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எங்கடா ஓட்டாரு? சரி எல்லாரும் கொத்து ஊத்துறக்கா பள்ளி எடுங்க. சரி நேற்று தந்த பூட்டுல செஞ்சாச்சு. தலையில புகழ ஊட்டியில செய்யல வேற யாரா ஊட்டியில செய்யாதாக்கள் வலுமுங்க. சந்தோஷம் நீங்களும் செய்யல. ரெண்டு பேரும் உருக்க மாட்டிய வெள்ளுவாங்க. படிக்கிற காலத்துல படிக்கணும், இல்லாட்டி இப்படி தான் நிற்கணும். அடே நேற்று பிள்ளைகள் குளிக்க போனாங்க எங்கேடா போனி? அவன் வீட்டுக்கு வந்து அப்படியே என்னடா செய்யற அப்படி அப்படி என்ன உத்தியோகம் பார்க்குறேன். சரி வேணாம் சார். எழும்புடா சார் நான் இல்லை அப்பந்தான் படிக்க சொன்னா படிக்கிறேன் வீட்டு செய்கிறேன் காலமே பிள்ளை இல்லை. அதில் நான் பார்த்துக்கொண்டு தான் போனேன். திரும்ப திரும்படா பிளாக் போல ஹைவே இரும்பு தம்பி திரும்பு போ வெளில போ. சார் கை கழுவிட்டு வரேன்.